கண்ணெதிரே தோன்றினாள். சிவா, நான் உன்னதான் நம்புறேன். சக்தியை கண்டுபிடிச்சு அவளை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. சரி அத்தை. சிவா, மம்மி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சரியில்லை? அந்த சக்தியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு மெனக்கெடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல மம்மி. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக சக்தியை தேடுறதை நிறுத்த சொல்றீங்களா? மம்மி, அவளை எதுக்கு நீங்க தேடணும்? எதுக்கு தேடணும்னா அவ மேல எந்த தப்பும் கிடையாது. அதனாலதான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு ஏதோ ஒரு எமோஷன்ல நான் யோசிக்கிறத மறந்துட்டு அவளை திட்டி வீட்டை விட்டு துரத்திட்டேன். இப்ப அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது தானே முறை. அதான் அவளை தேட சொன்னேன். பண்றது யாருக்கு பண்ணணும்? அனிதாவுக்கு பண்ணணும். ஒருவேளை அனிதா ஏதோ ஒரு கோபத்துல வீட்டை விட்டு வெளியில போயிருந்தானா அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நீ இவ்வளவு அக்கறை எடுத்திருந்தா அது சரி, அது முறையும் கூட. ஒரு வேலைக்காரிய எதுக்கு நீ இப்படி தேடி அலையணும்? அவ எங்கேயோ போறா, எப்படியோ போறா, உனக்கு என்ன வந்துச்சு? அவ எங்கேயோ போறா, எப்படியோ கெட்டு போறான்னு எப்படி உன்னால மனசாட்சியே இல்லாம பேச முடியுது அனிதா? ஆமா மம்மி, நீங்க எதுக்கு அவ மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கணும்? உங்க பொண்ணு நான் தானே. ஒருவேளை நான் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா நீங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி என்ன தேடுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அவதான் உங்க சொந்த பொண்ணுங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப தான் பரிதவிக்கிறீங்க. சக்தி விஷயத்துல நீங்க நடந்துக்கிறது ரொம்ப டூ மச்சா இருக்கு மம்மி. சக்தியை தேடி போனது ரொம்ப அதிகப்படியான விஷயம் நீங்க நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எதுக்குடா ஒரு வேலைக்காரி எங்க இருக்கான்னு தேடி அலையறன்னு கேட்டா என்னைய உதாசீனப்படுத்தி பேசுவியா? அந்த அளவுக்கு அந்த வேலைக்காரி உனக்கு பெருசா போயிட்டால. அவ மேல நீ இப்படி கோவப்படுறதுக்கு என்ன இருக்கா? நீ நியாயமா பார்த்தா சக்தி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேலையை நீ தான் பண்ணிருக்கணும். ஏன்னா அவளாலதான் நீ இப்ப ஜெயில இருந்து வெளியில வந்திருக்க. அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம அவளை விரோதி மாதிரி பாக்குற. அப்படி என்ன நாம எல்லாரும் அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம்? இந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல அந்த அடிப்பட்ட பையனோட அம்மா கிட்ட பேசி இந்த கேஸ வாபஸ் வாங்க வச்சது என்ன பெரிய விஷயமா? அதுக்காக அவளை பெரிய புனிதவதி ரேஞ்சுக்கு தூக்கி வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்க. அப்படின்னா சக்தி அந்த அம்மா கிட்ட பேசி கேஸ வாபஸ் வாங்க வச்ச விஷயம் உனக்கு பெருசா தெரியலையா? அது அவ கடமை மம்மி. உன்னை காப்பாத்துறதுக்கு அவ என்ன கடமைப்பட்டிருக்கான்னு சொல்லு. என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? அவ அப்பா ரத்தனம் அவளை கேசவங்கிற பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சப்போ அங்க இருந்து தப்பிச்சு வந்து திக்கு தெரியாம சுத்திட்டு இருந்தவள உன் அத்தை ருத்ரா தானே இங்க கூட்டிட்டு வந்து பாதுகாப்பு கொடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்காக 7 ஜென்மத்துக்கும் அவதாண்டா நம்ம குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும். அத புரிஞ்சுக்க முதல்ல. அனிதாவை காப்பாத்துனதுக்காக நாம ஒண்ணு அவகிட்ட இறங்கி போகணும்னு அவசியம் இல்ல. நீங்க எதை நினைச்சுமா அப்படி பேசுறீங்க? அன்னைக்கு அந்த அடிப்பட்ட பையனை சக்தி மட்டும் சரியான நேரத்துல போய் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் சேர்க்கலன்னா அவன் நிச்சயம் இறந்திருப்பான். அப்படி இறந்திருந்தானா என்ன நடந்திருக்கும்? சொல்லு, ஒன்னதான் கேக்குறேன். அந்த பையன் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ கொலை கேஸ்ல மாட்டியிருப்ப. இப்படி சீக்கிரம் உன்னால வெளியில வந்திருக்கவே முடியாது. என்னோட இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி உன்னை பெயில்ல மட்டும்தான் வெளியில எடுத்திருக்க முடியும். மேல இருக்கிற கேஸ் அப்படியே தான் இருந்திருக்கும். அப்படி எந்த சிக்கலும் இல்லாம இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியில வந்ததுக்கு சக்தி தான் காரணம். இதுக்கு நீ அவளுக்கு நன்றி சொல்லாம அவ மேல இப்படி கோவப்பட்டு இருக்க. அப்படின்னா அவளை தேடுறத நீ நிறுத்தவே மாட்ட, அப்படிதானே? சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. தப்பே இல்லாம அவளை கெட்டவன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம். இப்ப அவன் நல்லவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தானே ஆகணும். அவ இங்க இருக்கிறத விட வெளியே இருக்கிறது எவ்வளவு ஆபத்துன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்படின்னா அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றது தானே அவளுக்கு பாதுகாப்பா இருக்கும்.
அதனாலதான் அத்தை என்ன தேட சொன்னாங்க. நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது சிவா. அந்த வேலைக்காரி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அந்த வேலைக்காரிய மெனக்கட்டு நீ தேடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அனிதாவுக்கு ஒண்ணுனா நீ இப்படி பதட்டப்படு, அக்கறைப்படு, அதுதான் நல்லது. ஒரு வேலைக்காரிக்காக நீ இப்படி துடிக்கிறது எனக்கு சரியா படல. வேணா சிவா, நீ உன் வேலையை மட்டும் பாரு. சக்தியை நான் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். அவ இங்கதான் இருப்பா. அவ நல்ல மனச நீ புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண. சக்தியை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு அத்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற இந்த பொறுப்பை நான் கண்டிப்பா பண்ணிதாம ஆகணும். ஐம் சாரி. சிவா, சிவா, சிவா நில்லு. அண்ணே, சொல்லுமா. சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டா சரிம்மா சரிம்மா, நல்லா சாப்பிட்டா வந்துடும். என்னம்மா சக்தி, மசாலா பயங்கரமா மணக்குது. ஏய் சார். சதீஷ், மெதுவாப்பா. இல்ல சார், என்ன சப்பாத்தி மாவை இப்படி அடிச்சு பிசைஞ்சாதான் சப்பாத்தி சாப்பிட்டா வரும் சத்தி சொல்லி சார். அதனாலதான் சார் ரிசப்ஷன் வரைக்கும் சத்தம் கேக்குது. நான் கம்மி பண்ணிக்கிறேன் சார். என்னம்மா சக்தி, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வர கஸ்டமர்லாம் உன்னை நேர்லயே கூப்பிட்டு பாராட்டுறாங்களாமே. டிஃபனுக்கு நீ வைக்கிற சாம்பாரும் சட்னியும் அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாங்க ஐயா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க எனக்கு இந்த வேலையை கொடுக்கலனா எனக்கு இந்த பாராட்டெல்லாம் கிடைச்சிருக்காது. இப்போ அது நம்புறியா? ஒரு தகுதியான ஆளுக்கு தான் நான் சீஃப் குக் பொறுப்பை கொடுத்துருக்கேன்னு. சக்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? இது வரைக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு டிஃபனுக்குன்னு இவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்ததில்ல. 2 நாள் கலெக்ஷன் இன்னைக்கு ஒரே நாள்ல ஆயிருக்கு. அதுக்கு காரணம் உன்னுடைய சமையல் தாமா. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எதுக்குங்க ஐயா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்க? வீட்ல 10 பேருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட விரும்புவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் என்னால சமைக்க முடியுமான்னு நான் பயந்தப்ப நீங்க தான் உன்னால முடியும்னு என்கிட்ட நம்பிக்கையா சொன்னீங்க. இதுக்காக நான் தாங்க ஐயா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, நாம 2 பேரும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் சக்தி, சாப்பாடு டிஃபன் ஐட்டம் சமைக்கிறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டமா. அப்புறம் அதே மாதிரி இந்த பீஸா பர்கர் செய்யறதுலயும் நீ ஒரு ஸ்பெஷலான ஆளுன்னு நிரூபிக்கணும். சரியா? ஐயோ ஐயா, அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுங்க ஐயா. அதுக்குன்னு சரியா கேட்டரிங் படிச்சுட்டு வரவங்களால தான் அதை சரியா பண்ண முடியும். எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரங்க ஐயா. இங்க பாரு, இப்ப நீ பண்ற சமையல கூட தான் கேட்டரிங் படிச்சுட்டு வந்து பண்றாங்க. அதெல்லாம் நீ பண்ற டேஸ்டுக்கு ஈடாகுதா? என்ன சதீஷ், நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க சொன்னா சரிதான் சார். இங்க பாரு சக்தி, அவங்க எல்லாம் படிச்சுட்டு வந்து ஒரு ஃபார்முலால சமையல் பண்றாங்க. ஆனா நீ தாய்மை உணர்வோட ரொம்ப ரசிச்சு சமையல் பண்ற. அதனாலதான் சாப்பிட வர்ற கஸ்டமர்ஸ் ஆஹா ஓஹோன்னு உன் சமையலை பாராட்டிட்டு போறாங்க. சக்தி, அதே மாதிரி இந்த பீஸா பர்கரையும் உன்னால ஈஸியா கத்துக்க முடியும். அதையும் உன் ஸ்டைலுக்கு டேஸ்டா பண்ண முடியும். அதையும் நீ ட்ரை பண்ணு. என்ன? நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கிறப்ப என்னால எல்லாமே முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வருதுங்க ஐயா. நான் நிச்சயம் ட்ரை பண்றேன். குட். இந்த கான்ஃபிடன்ஸ் சமையல்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் இருக்கணும். சரியாம்மா? சரிங்க ஐயா. சக்தி, அப்புறம் உன் ஐடி கார்டு ரெடி ஆயிடுச்சு. இத பத்திரமா வச்சுக்க. எங்கேயாவது வெளியில போனீன்னா இது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சரி சக்தி, உன் வேலையை இதே மாதிரி சின்சியரா பார்த்துக்கிட்டு அறிவோடு யார் உழைக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில உச்சத்துக்கு போக முடியும். அது உங்ககிட்ட நிறைய இருக்குமா. கீப் இட் அப். சரிங்க ஐயா. வரம்மா. என்ன சதீஷ், டேபிள உடைச்சிராத. இல்ல சார், தாங்க தான் சார் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன் சார். அண்ணே, காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டீங்களா? முடிச்சோமா? சரி, இத கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. வா, சூப்பரா இருக்குமா. அசத்திட்டீங்க. தேங்க்ஸ்ண்ணே. சரிண்ணே, இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுங்க. முடிச்சிடுறோமா? அண்ணே, சத்தி, மாவு பிசைஞ்சாச்சா? நான் போட்டு கொடுத்துருமா. நீ போ சத்தி. சரிங்கண்ணே. நீங்க போங்க, நீங்க போங்க. சூப்பரா இருக்கு. அவங்க மேல என்ன காட்டுறேன்? ஒரு நாள் கேட்டிருப்பேடா வந்து சூப்பர் நான் சொல்றேன். ஏய், சமைக்கிறது தப்புன்னு சொல்றேன். சூப்பர் நான் சொல்றேன். நீ சொல்லுவ இதுக்கு மேல ஒண்ணுட ஒண்ணு. டேஸ்ட் இருந்தா சொல்ல மாட்டோமா? டேஸ்ட் இருந்தா சொல்ல முடியும். டேஸ்ட் பத்தி டேஸ்ட் சமையல் கட்டில நின்னு ஒரு வேலையும் பார்க்க தெரியாது. அப்படியே பெருசா டேஸ்ட் பார்க்க வேண்டாரு. டேஸ்ட் இனிமே அடிச்சா கொன்னே போடுவேன். போடா. நில்றா வரேன். என்ன லாயர் சார், என்னது இது? பெயில் ஆர்டர். அதை இப்படிதான் தூக்கி போடுவீங்களா? கையில கொடுக்க மாட்டீங்களா? என்ன மதிக்காதவங்கள நானும் சுத்தமா மதிக்கிறதில்ல. என் பையனை பெயில எடுத்துக்கலான்னு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு. அதை எடுத்துக்கிட்டு உடனே என் பையனை ரிலீஸ் பண்ணுங்க. இங்க இருந்து நான் என் பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இப்படி மரியாதை இல்லாம தூக்கி வீசுற எந்த பெயில் ஆர்டரையும் நானும் மதிக்கிறது இல்ல மிஸ்டர் சப்தகிரிநாதன் சார். இதை எடுத்து முறையா என் கையில ஒப்படைச்சாதான் உங்க பையனை வெளியில ரிலீஸ் பண்றத பத்தி நான் யோசிக்க முடியும். இப்படி முறைச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தா நின்னுட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு காரியமும் நடக்க போறதில்ல. இன்னும் 5 மினிட்ஸ்ல நான் ரவுண்ட்ஸ் போறேன். அப்புறம் நான் திரும்பி வர்றதுக்கு நைட்டு 1 மணி ஆகலாம். இல்ல அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில கூட வரலாம். உங்களுக்கு எது வசதின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போ என் பையனை ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா? பெயில் ஆர்டர் என் கைக்கு வரணும். லாயர் சார், உங்க கிளையண்ட்டுக்கு ஸ்டேஷனோட ப்ரொசீஜர்லாம் சொல்லி கொடுங்க. பணம் இருக்குங்கிறதுக்காக எல்லாரையும் அவர் காலு கீழே கொண்டு வந்துட முடியாதுன்னு கொஞ்சம் அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க சார். அதான் ஆர்டர் கைக்கு வந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு வீண் பேச்சு? என் பையனை அனுப்புங்க. கான்ஸ்டபிள், அந்த கொலகாரனை திறந்து விடுங்க. இன்ஸ்பெக்டர், என்ன சத்தம் ரொம்ப பெருசா போகுது? கொலகாரனா கொலகாரன் தானே சொல்ல முடியும், வேற என்ன சொல்லுவாங்க? மேடம், ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காட்டுல ஒரு மரம் இருந்துச்சாம். காத்து புயல் மழைன்னு எது வந்தாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நிமிர்ந்து நின்னுகிட்டு இருந்துச்சாம். ஒரு நாள் அந்த மரம் ஒரு சூற காத்துல தோப்புன்னு விழுந்து போச்சாம். வளைஞ்சு கொடுக்காம இருந்தா மரத்துக்கு மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கும் அந்த நிலைமை தான். நீங்க பாருங்க மேடம், பணமும் சூறக்காத்து மாதிரி தான், உடைச்சு போட்டுரும். இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார், என் பையனை அரெஸ்ட் பண்ணது நீங்க தானே? காலம் உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணும்.
அட்வொகேட் சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, பையனை நான் கூட்டிட்டு போறேன். ஓகே சார். வாடா ரகு. யாருக்கு டேட் ஃபோன் பண்றீங்க? எல்லாம் நமக்கு வேண்டப்பட்ட எதிரிக்கு தான். இவன் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்றான்? என்ன ருத்ரா மேடம், போனை பார்த்ததும் எடுக்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசனை பண்ற மாதிரி தெரியுது. இப்ப நீ எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண? முதல்ல அது சொல்லு. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். நான் என் பையனை பெயில்ல எடுத்துட்டேன். அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல உங்க பொண்ணை மாட்டி விட்டு உங்களை துடியா துடிக்க வைக்கலான்னு பார்த்தா கடைசியில உங்க வீட்டு வேலைக்கார பொண்ணை வச்சு என் பையனை மாட்டி விட்டுட்டீங்களே மேடம். எனக்கு உன்ன மாதிரி எல்லாம் சூழ்ச்சியா யோசிக்க தெரியாது. எனக்கு நல்ல விதமாவும் நேர்மையாவும் தான் யோசிக்க தெரியும். கடவுளும் அப்படிதான். நல்லவங்க பக்கத்துல நின்னு உன்ன மாதிரி அயோக்கியனுங்களுக்கு அடிக்கடி பாடம் புகட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. ஏண்டா டேய், என் பொண்ண கொலை கேஸ்ல மாட்டி விடணுங்கிறதுக்காக ஒரு அப்பாவி பையனை கொலை பண்றதுக்கு உன் மகனை அனுப்பியிருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? இந்த லட்சணத்துல உன் மகனுக்கு பெயில் வாங்கிட்டேன்னு என்கிட்ட தம்பட்ட அடிக்க போன் வேற பண்றியா? பிசினஸ்ல என் கூட மோதி ஜெயிக்க முடியாம இப்படி கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? வாழ்க்கையிலையும் பிசினஸ்லயும் உன்னை தோக்கடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ருத்ரா. நான் உன்கிட்ட வேலை பார்க்கறப்பவே உன்னை விட பெரிய ஆளாகணும்னு நான் கனவு கண்டேன். அந்த கனவு நனவாகி இன்னைக்கு உனக்கு சமமா பிசினஸ்ல வளர்ந்து நிக்கிறேன். அடுத்து என் டார்கெட் ருத்ரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி மொத்தத்தையும் என்னோட சப்தகிரி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலையை தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தமும் என் கைக்கு வந்துடும். என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தத்தையும் உனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட மாதிரி நீ கனவு வேணா கண்டுக்கலாம். மத்தபடி எனக்கு சொந்தமான ஒரு குண்டூசிய கூட உனக்கு சொந்தமாக்கிக்க முடியாது. என்ன சொன்ன? நீ எனக்கு சமமா வளர்ந்துட்டியா? டேய், நான் நினைச்சா பிசினஸ்ல உன்னை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிட முடியும். ஆனா என் நோக்கம் எதிரிய அழிக்கிறது இல்ல. எதிரிய வளர விட்டுக்கிட்டே அவனை விட அதிகமா வளர்ந்துகிட்டே போறதுதான் இந்த ருத்ராவுக்கு பிடிக்கும். அதனாலதான் நீ இந்த அளவுக்கே வளர்ந்திருக்க. ஒரே ஒரு விஷயத்தை எப்பவும் மறக்காம ஞாபகத்துல வச்சுக்க. நீ கைக்குள்ள இருக்கிற கட்டெரும்பு. என்ன நீ கடிச்சு காயம் பண்ண நினைச்சேன்னு வெயி, அப்படியே நசுக்கி போட்டுருவேன். ஏ ருத்ரா, என்ன அந்த அளவுக்கு இளக்காரமா நினைச்சிட்டியா? கூடிய சீக்கிரமே உன் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை எப்படி சரிச்சு காட்டு மட்டும் பாரு. அப்ப தெரியும் இந்த சப்தகிரி யாருன்னு. என் வீட்டுக்கு முன்னாடி அடுக்கி வச்சிருக்கிற செங்கலை கூட உன்னால சரிக்க முடியாது. நீ என் பிசினஸ் சரிக்க போறியா? அப்படின்னா உனக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். ருத்ரா, அழிவு காலம் உனக்கா எனக்கான பாத்திரலாம். டேய், வண்டியில ஏறா. என்ன மருமகளே, பயங்கரமா ரெடியாகி வெளியில கிளம்புற மாதிரி இருக்கு? தள்ளுங்க அத்தை. ஆமா அத்தை, என் ஃப்ரெண்ட் ராதிகா இருக்காங்க. அவங்க அக்காக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். லாஸ்ட் வீக்கே என்ன ஸ்பெஷலா இன்வைட் பண்ணி என்ன கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொன்னா. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்டு ராதிகா எனக்கு நல்ல பழக்கம் தானே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவ சொல்லல. ஆண்டி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்லுவா. அப்ப என்கிட்ட பழகுனது எல்லாமே போய் தானா? நான் அவகிட்ட ரொம்ப கோவமா இருக்கேன்னு சொல்லு.
என்னத்த இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்க? நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடாட்டி என்ன, கல்யாணத்துக்கு கூப்பிடலாம்னு நினைச்சிருப்பா. அவ ரொம்ப நல்லவ அத்தை. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டியே. இப்ப என்ன அத்தை, அவ சார்பா நான் உங்களை கூப்பிடுறேன். கிளம்புங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம். கூப்பிட வேண்டியவங்க கூப்பிட்டாதான் நாங்க வருவோம். அவ என் மருமகளை தானே கூப்பிட்டுருக்கா, அவ மட்டும் போயிட்டு வரட்டும், நான் வரல. என் செல்ல அத்தை, என் நல்ல அத்தை, எனக்கு எல்லா அத்தையும் நீங்க தான். மருமகளே, உன் முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. கூடிய சீக்கிரமா உனக்கும் சிவாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம்ல? உண்மையிலேயே எனக்கு கல்யாண கலை வந்துருச்சா அத்தை? அட ஆமா என் செல்ல மருமகளே. அந்த பொலிவு உன் முகத்துல அப்படி பட்டவர்த்தமா தெரியுது. இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நானும் உன் வயசை கடந்துதானே வந்திருக்கேன். எனக்கு தெரியாதா? நான் உன்கிட்ட சொன்னத என் அத்தை என்கிட்ட சொன்னப்போ நானும் இப்படிதான் வெக்கப்பட்டேன் மருமகளே. திரும்ப திரும்ப அதை கேட்க மாட்டோமான்னு மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும். இப்ப உனக்கும் அப்படிதானே இருக்கு மருமகளே? ஐயோ போங்க அத்தை, எனக்கு ஒரு வெக்கமா வருது. ஹை, என் மருமகளுக்கு வெக்கத்தை பாரு. நான் டெய்லி உன்னை பாத்துட்டு இருக்கேன், ஆனா நீ இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்ல மருமகளே. நீ இப்படி வெக்கப்படும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அத்தை, அனிதா சிவாவை கல்யாணம் பண்றதுக்கு தயாராதான் இருக்கா. ஆனா அந்த ருத்ராவும் சிவாவும் தான் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ருத்ரா மட்டும் சம்மதம் சொல்லிட்டா போதும், சிவாவை நம்ம ஈஸியா வழிக்கு கொண்டு வந்துடலாம். ருத்ராவுக்கு எப்படியாவது கொக்கி போட்டாவது அவளை எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல வைக்கணும். அனிதாம்மா, என்ன? உங்க ஃப்ரெண்டு கிருத்திகா வந்திருக்காங்கம்மா. ஓ, வந்துட்டாளா? சரி நீ போ, நான் வரேன். சரிங்கம்மா. அத்தை, என்கேஜ்மெண்ட்டுக்கு நானும் கிருத்தியும் தான் சேர்ந்து போறோம். அதான் அவன் வந்திருக்கான், வாங்க போலாம். அணி 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 என்னத்த? அது இல்ல, ஃபங்க்ஷன்ல உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா குடிச்சிடாத என்ன? என்னத்த, அன்னைக்கு பார்ட்டில கூல் ட்ரிங்க்ஸ்ல ஆல்கோஹால் கலந்து கொடுத்த மாதிரி எங்க கொடுத்துருவாங்கன்னு பயப்படுறீங்களா? அன்னைக்கு ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிட்டாளுங்க. இனிமே அந்த மாதிரி தப்ப எந்த ஜென்மத்துக்கும் பண்ண மாட்டாங்க. அத்தை, நீங்க சொல்ற மாதிரி நானும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன், போதுமா? அதான் என் மருமக, வா போலாம். ஓகே. ஹே அனிதா. ஹே கிருத்திகா. நீ சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானும் சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டேன். உனக்கு சூப்பரா இருக்குடி. எப்ப எடுத்த? இப்பதான் ரீசெண்டா எடுத்தேன். என்னம்மா கிருத்திகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? அனிதா என் கூட இருக்கிறதுனால நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு எந்த குறையுமே இல்ல. சரி அத்தை, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன? சரி அத்தை. கிருத்தி வா போலாம். ஏய், என்னடி தயங்குற? வா போலாம். ராதிகா நம்மள எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பா, வா போலாம். நம்ம அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போக வேண்டாம். என்னடி ஆச்சு? ஏன் போக வேண்டாங்கற?